பெரியவர்களே, புரட்சி தலைவர் அவர்களின் இன்றைக்கு அருமை சகோதரர் காக்கா சுப்பிரமணியம் அவர்களின் இல்ல மனவிடாமல் கலந்து கொள்வது நான் பேருவகை அடைகிறேன். அவரே சொன்னது போல் இறைவன் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த திருமணங்களை நடத்தி வைத்திருக்க வேண்டும். அந்த வாய்ப்பிலே அந்த நன்வாய்ப்பினை எனக்கு நல்கியதற்காக திரு காக்கா சுப்பிரமணியம் அவர்களுக்கு எனது உடமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காக்கா சுப்பிரமணியம் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களின் உண்மையான தொண்டர்களில் ஒருவர். அவர் உள்ள உறுதியோடு புரட்சி தலைவர் அவர்களின் கொள்கைகளை இன்று வரை காப்பாற்றி வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்றைக்கும் அவர் புரட்சி தலைவர் அவர்களின் அன்பை பெற்ற தம்பி என்ற பெருமைக்குரியவர். அதற்கு அடையாளமாகத்தான் இந்த திருமண விழாவிற்கு இது பெரிய மாநாடு என்று வியக்கும் அளவிற்கு நீங்கள் அனைவரும் திரண்டு வந்திருக்கிறீர்கள். இதிலிருந்து பாப்பா சுப்பிரமணியம் அவர்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய நன்மதிப்பையும் அன்பையும் கொண்டிருக்கிறார் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அண்மையில் சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் ஆடு மாடுகளை விலை பேசுவது போல் விலை கொடுத்து வாங்க முயன்ற போது பாப்பா சுப்பிரமணியம் அவர்கள் உள்ள உறுதியோடு திடமாக நின்றார். புரட்சி தலைவர் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்த பாடத்தை நினைவு கூர்ந்தார். புரட்சி தலைவர் அவர்கள் எப்போதும் என்ன சொல்லுவார் என்றால், லட்சியங்கள் பெரிதல்ல, லட்சியங்கள் தான் பெரிது என்று கூறுவார். அதை தமது வாழ்க்கையிலேயே நடவடிக்கை மூலமாகவே தமது செயலின் மூலமாகவே பாப்பா சுப்பிரமணியம் அவர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டார். உண்மையான லட்சியவாதி அவர். பாப்பா சுப்பிரமணியம் அவர்கள் சென்னையில் என்னை சந்தித்து இந்த திருமணங்களை நடத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது உடனே ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் இதயம் புரட்சி தலைவர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளின் நல்வாழ்விலும் சுடருக்கங்களிலும் எனக்கும் பங்கு உண்டு. அவற்றில் எனக்கும் அக்கறை இருக்கிறது. இன்றைக்கு பாப்பா சுப்பிரமணியம் அவர்களின் தங்கையை பெரும் மதிப்பிற்குரிய திருக்குறளார் அவர்களின் வீட்டு மருமகளாக அனுப்பியிருக்கிறார். வள்ளுவரின் நல்வாக்கை தினமும் திருக்குறளாரின் வாய்மொழியாக கேட்கும் பாக்கியம் பாப்பா சுப்பிரமணியம் அவர்களின் தங்கைக்கு உதித்திருக்கிறது, வாய்த்திருக்கிறது. உண்மையிலேயே அவர் கொடுத்து வைத்தவர். இந்த நல்ல நாளில் தினகர், ராணி, முத்தழகன், அம்பிகா மணமக்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். திருமண வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது இயற்கை. சிறிய சச்சரவுகள் அப்படியே இருந்து கொண்டிருந்தாலும் சகிக்காது. அதே சமயத்தில் சிறிய சலசலப்புகள் ஏற்படாவிட்டால் வாழ்க்கையும் சுவைக்காது. மணமக்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து ஒற்றுமையாக வாழ வெளிப்படுத்த நண்பர்களும் தோழர்களும் வருவார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டுக் கொள்வது எந்த தவறும் இல்லை. அதே போலத்தான் நம் இதயம் புரட்சி
கழகத்தை பிளவுபடுத்தவும் ஆட்சியை குலைக்கவும் கலைக்கவும் ஒரு சிறிய சரிகார சுயநல கும்பல் முயன்ற போது நமது பெருமதிப்பிற்குரிய பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டும் என்ற அறிவுரையை திருமதி ஜானகி அம்மையார் அவர்களுக்கு கூறினார். இன்றைக்கு அவர்கள் ஒரு தனி கோஷ்டியாக சிறிய கோஷ்டியாக செயல்பட்டு காங்கிரஸ் கட்சி முதுகில் குத்திவிட்டது, சதி செய்து ஆட்சியை கவிழ்த்து விட்டார்கள் என்றெல்லாம் அபாண்டமாக குற்றம் சுமத்துகிறார்கள். பெரிய பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் கட்சியை குறை கூறி தீர்மானம் நிறைவேற்றும் அளவிற்கு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாகும். ஏனென்றால் இது புரட்சி தலைவர் அவர்களின் கொள்கை அல்ல, இது புரட்சி தலைவர் அவர்கள் காட்டிய வழி அல்ல. காங்கிரஸ் எப்படி சதி செய்ததாக கூற முடியும், எப்படி சூழ்ச்சி செய்ததாக கூற முடியும், எப்படி முருகில் குத்தியதாக கூற முடியும்? புரட்சி தலைவர் அவர்களின் மறைவுக்கு பின்னால் புரட்சி தலைவர் அவர்களுக்கே தெரியாமல் சம்பாதித்து வைத்திருந்த, திருட்டுத்தனமாய் சம்பாதித்து வைத்திருந்த கோடிக்கணக்கான பணத்தை பயன்படுத்தி ஜனநாயகத்தை படுகொலை செய்து ஆடு மாடுகளை விலை பேசி வேதம் பேசி வாங்குவது போல் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி வலுக்கட்டாயமாக யாருமே விரும்பாத ஒரு மைனாரிட்டி ஆட்சியை அமைக்க முயன்றார் திருமதி ஜானகி அம்மையார் அவர்கள். அனைவரும் நினைவில் கூற வேண்டியது ஒன்று, புரட்சி தலைவர் அவர்கள் இட்ட கட்டளைப்படி ஜானகி அம்மையார் அவர்கள் நடந்து கொள்வதாக இருந்தால் அவர் அரசியல் பக்கமே வந்திருக்க கூடாது. அது என்றைக்குமே புரட்சி தலைவர் அவர்கள் விரும்பாத ஒன்று. புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கின்றவரே ஜானகி அம்மையார் என்றைக்குமே கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்தது கிடையாது, கட்சியின் செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களிலோ கலந்து கொண்டது கிடையாது, எந்தவித அரசியல் ஈடுபாடும் அவருக்கு கிடையாது. அதை புரட்சி தலைவர் அவர்களே விரும்பவில்லை. காரணம், அவர்களுக்கு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது, புரியாது என்பது புரட்சி தலைவர் அவர்களுக்கு தெரியும். அரசியலில் தப்பு தவறி அவர்கள் ஈடுபட்டால் புரட்சி தலைவர் அவர்களின் புகழையே கெடுத்து விடுவார்கள் என்பதும் புரட்சி தலைவர் அவர்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் அவர்களின் கொள்கைகளை எல்லாம் லட்சியங்களை எல்லாம் குளிரோண்டி புரைத்து விடுவார்கள் என்பது புரட்சி தலைவர் அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் 1987 டிசம்பர் 24ஆம் நாள் புரட்சி தலைவர் அவர்கள் அமரராகும் நாள் வரை ஜானகி அம்மையார் அவர்களை கட்சியின் சாதாரண உறுப்பினராக கூட புரட்சி தலைவர் அவர்கள் அனுமதித்ததில்லை என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு காங்கிரஸ் முதுகில் குதித்தது, சரி செய்து ஆட்சியை கவிழ்த்து விட்டது என்றால் காங்கிரஸ் அப்படி செய்தது, இதை மக்கள் சர்ச்சை செய்தது. மக்கள் ஜானகி அம்மையாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜானகி அம்மையார் அவர்களை பற்றி சொல்லும் போது ஒரு கரை நினைவுக்கு வருகிறது. அந்த கரையின் பெயர் எத்தனும் பித்தனும். ஒரு பித்தன் இருந்தான், அவரிடம் நிறைய சொத்து இருந்தது. ஒரு எத்தனை அழைத்து, என்னிடம் 2 கோடி ரொக்கம் இருக்கிறது, எல்லாம் உனக்கு, நீயே எடுத்துக்கொள். மாடி வீடுகள் 4 இருக்கின்றன, எல்லாவற்றையும் உன் பெயருக்கே எழுதி வைத்திருக்கிறேன், அவற்றையும் நீயே அனுபவி. அழகிய தோட்டங்கள் ஏராளம், தோப்புகள் ஏராளம், எல்லாம் உனக்கே. நஞ்சை குஞ்சை எத்தனையோ ஏக்கர்கள், எல்லாம் உன் பெயருக்கே எழுதி வைத்திருக்கிறேன். மாண்ட மனைவியின் மீது இருந்த தங்க நகைகளும் உனக்கே. கார் இருக்கிறது, அதில் ஏறி சவாரி செய், எல்லாம் உனக்கே. ஆனால் 4 வீடுகள் சென்று பிச்சை எடுத்து வருவேன், அதை வைத்துக் கொள்ள இந்த தென்னையிலே எனக்கு இடம் கொடுக்க வேண்டும். இரவிலே தென்னையிலே தடுத்து விளங்க எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று அந்த பிச்சன் கெஞ்சி கூத்தாடினான். அப்பொழுது அவன் சொன்னான், அந்த எத்தன், நீ எல்லாத்தையும் கொடுக்கிறதா சொன்ன, அது வரைக்கும் சந்தோஷம்.
நீ கடைசியா சொன்னியே அதான் எனக்கு பிடிக்கல. நீ கொடுக்கிறதோட நிறுத்திக்கொள். நீ எல்லாத்தையும் கொடு, நான் அனுபவிப்பேன். ஆனா இதை கொடு அதத்தா அப்படின்னு எல்லாம் நீ பேசாத என்று கண்டிப்போடு கூறிவிட்டார். அதே போலத்தான் என்று ஜானகி அம்மையார் பல கோடிகளை செலவு செய்து மக்களிடம் கொடுத்து, மக்களிடம் இவ்வளவு பணம் கொட்டியிருக்கேனே, இவ்வளவு பணம் கொடுத்திருக்கேனே, எனக்கு முதலமைச்சர் பதவியை கொடு, என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்டதற்கு தமிழக மக்கள் நீ பணத்தை கொடுக்கிறதோட சரி பதவியை கேட்காதே என்று சொல்லி கேட்டார்கள். இப்படி மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட மைனாரிட்டி ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்களே எதிர்த்தார்கள் என்னும் போது காங்கிரஸ் அதற்கு என்ன செய்யும்? கழகத்தின் தொண்டர்களின் ஒரு சிறுபான்மையினரின் ஆதரவு கூட அந்த அம்மையாருக்கு இல்லை. இப்படி யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை, எந்த தகுதியும் இல்லாத ஒருவரை எப்படி காங்கிரஸ் ஆதரிக்க முடியும்? ஆனால் புரட்சி தலைவர் அவர்களின் மறைவுக்கு பின்னால் அவர் கட்சியை பிளவுபடுத்த முயன்று டெல்லிக்கு சென்ற போது பிரதமர் அவர்களை சந்தித்த போது பிரதமர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? யாருடைய ஆதரவும் இல்லாத ஒரு சிறு மைனாரிட்டி கும்பலை ஆதரிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார்? இல்லை. இவர்கள் சிரித்து கூறுகிறார்கள். பிரதமர் அவர்கள் சொன்னது என்ன? புரட்சி தலைவர் அவர்களின் உண்மையான ஒன்றுபட்ட அனைத்திந்திய அண்ணா திமுக கழகத்தை என்றைக்கும் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்றுதான் கூறினார்கள். அப்போதும் பிரதமர் என்ன கூறினார்? நீங்கள் ஒற்றுமையை காக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பெரியவர்கள் எப்பொழுதுமே நாட்டுக்காகத்தான் கூறுவார்கள். அப்படியானால் பிரதமர் அப்படி சொன்னதற்கு, ஜானகி அம்மையாரிடம் சொன்னதற்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஒற்றுமை இல்லாமல் கட்சி உடைந்ததற்கு நீங்கள் தான் காரணம். இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடைபெற்றதற்கு எல்லாம் நீங்கள் தான் காரணம். முதலில் நீங்கள் சென்று ஒற்றுமையை காப்பாற்றுங்கள், கட்சியை ஒன்றுபடுத்துங்கள் என்றுதான் கூறியதாக அர்த்தம். திரும்பி வந்த பிறகு ஜானகி அம்மையார் என்ன செய்தார்கள்? அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படுவோம், எல்லோரும் வாரி என்று அழைத்தாரா? அறிக்கை விட்டாரா? அதற்கு ஏதேனும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தாரா? அப்படி எல்லாம் இல்லை. அவருடைய தோரணை எப்படி இருந்தது என்றால், பிரதமர் அவர்களையே பார்த்து நீர் என்ற என்னை பார்த்து அறிவுரை கூறுவது, என் இஷ்டப்படித்தான் நான் செய்வேன், நான் கட்சியை உழைப்பேன், புரட்சி தலைவரின் உண்மையான தொண்டர்கள் பெரும்பாலானவர்களை அனைவரையும் நான் வெளியேற்றுவேன், அவர்கள் தலைமை கழகத்தில் பணியாற்ற வந்தால் போலீஸை விட்டு கையால் அடிக்க சொல்லுவேன், நடமாடும் பல்கலைக்கழகம் டாக்டர் நாவலர் அவர்கள், மூத்த தலைவர் FGS அவர்கள், பந்தட்டியார் அவர்கள், இப்படிப்பட்ட மூத்த தலைவர்கள் என்று கூட பாராமல் போலீசாரை விட்டு ஆறுமாறுகளை அடிப்பது போல் அடிக்க சொல்லுவேன். இதை எப்படி நியாயப்படுத்துவார்கள்? கருணாநிதி என்ற அறிவு சக்தியை காலமெல்லாம் எதிர்த்து வந்தார் இதயதேவம் புரட்சி தலைவர் அவர்கள். இதயதேவம் புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருந்தால், அவர் உயிரோடு இருக்கும் வரை இந்த வீரப்பன் அவர்களுக்கும் ஜானகி அம்மையார் அவர்களுக்கும் கலந்து வந்தார்கள். புரட்சி தலைவர் அவர்களை பார்த்தார்கள். புரட்சி தலைவர் அவர்களின் சிகிச்சைக்கு என்ன வசதிகள் தேவைப்பட்டாலும் சரி எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார்கள். அன்னை இந்திரா காந்தி அவர்களின் மறைவுக்கு பின்னால் அவருடைய புதல்வர் தாயாரின் விருப்பப்படியே புரட்சி தலைவர் அவர்களின் சிகிச்சைக்காக தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்தார், தேவையான எல்லா உதவிகளையும் செய்தார். இப்படி நமது புரட்சி தலைவர் அவர்களின் உயிரை காப்பதற்காக மறைந்த பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களும் இன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களும் எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் மறந்தோமானால் நாம் மனிதர்களே இல்லை. இதயதேவம் புரட்சி தலைவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நேரம்தான் 84 இங்கே பொது தேர்தலை சந்தித்தோம். அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேர்தல் கூட்டு வைத்துக் கொண்ட தோழமை கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியின் கூட்டோடுதான் தேர்தலை சந்தித்தோம். அப்பொழுது அன்னை இந்திரா காந்தி அவர்களின் மறைவினால் ஏற்பட்ட அனுதாப அலை கூட நம்முடைய வெற்றிக்கு பெரிய சாதகமாக இருந்தது. அதை யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படி தோழமை கட்சியாக இருந்து
தேர்தலை சந்தித்தோம். புரட்சி தலைவர் அவர்களும் என்றைக்குமே காங்கிரஸை ஒரு தோழமை கட்சியாக மதித்திருக்கிறார், ஆதரித்திருக்கிறார். ஆனால் புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த அடுத்த கணமே தங்களுடைய சுயநலத்திற்கு துணை போகவில்லை என்பதற்காக, தங்களுடைய தவறான எண்ணத்திற்கு காங்கிரஸ் துணை போகவில்லை என்பதற்காக காங்கிரஸை உதாசீனப்படுத்தி கேவலமாக திட்டி உலகில் முட்டு விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி காலமெல்லாம் புரட்சி தலைவர் அவர்கள் எந்த கருணாநிதியை எதிர்த்தாரோ, எந்த கருணாநிதி புரட்சி தலைவர் அவர்களையே உதாசீனப்படுத்தி வெளியே தூக்கி எறிந்தாரோ, அந்த அழிவு சக்தியான கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் போய் புரட்சி தலைவர் அவர்களின் புகழையே மானத்தையே அறைந்து வைத்திருக்கிறார்கள், குழு தாண்டி புரைத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை நினைக்கும் போது இப்பொழுதும் ரத்தம் குறைக்கிறது. இதை எப்படி மன்னிக்க முடியும்? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதெல்லாம் அடுக்குமா? எனவே சிந்தித்து பார்க்க வேண்டும். புரட்சி தலைவர் அவர்களே என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அவர் கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி, அன்று அவர் ஆற்றிய உரை, இவற்றையெல்லாம் உங்களுக்கு நினைவூட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சி தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றிய கடைசி நிகழ்ச்சி மறைந்த பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் திருவுருவச் சிலை விழாதான். அது டெல்லியிலே நடைபெற்றது. அப்பொழுது புரட்சி தலைவர் அவர்கள் ஆற்றிய உரை, அது என்னிடமே இருக்கிறது. உரை என்றால் பதிப்பு அல்ல, பிரிண்டட் காப்பி அல்ல. புரட்சி தலைவர் சிறிய குறிப்புகளை எழுதி வைத்துக் கொண்டு மேலையிலே படிப்பார்கள். அவர் அன்றைக்கு பயன்படுத்திய குறிப்பே என்னிடம் இருக்கிறது. அந்த உரையில் புரட்சி தலைவர் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இந்தியாவின் விடுதலைக்காகவும் இந்தியாவின் வளர்ச்சிக்காகவும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் குடும்பம் அளவிடற்கரிய, அளவிட முடியாத அளவிற்கு தியாகம் செய்திருக்கிறது, எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறது. ஜவஹர்லால் நேரு அவர்களும் அந்த இந்திரா காந்தி அவர்களும் இன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களும் இந்த நாடு உள்ளவரை, இந்த உலகம் உள்ளவரை, உலக மக்களாலும் நாட்டு மக்களாலும் அவருடைய தியாகம் என்றைக்குமே மறக்க முடியாது என்று புரட்சி தலைவர் அவர்களே கூறியிருக்கிறார்கள். நவீன இந்திய வளர்ச்சி அடைவதற்கும் நாடு சுதந்திரமடைவதற்கும் ஏழையின் குடும்பம் இந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறது என்று புரட்சி தலைவர் அவர்களே கூறியிருக்கிறார். எனவே இதையெல்லாம் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் என்றைக்குமே புரட்சி தலைவர் அவர்களின் தூய தொண்டர்கள், புரட்சி தலைவர் அவர்களின் உண்மையான தொண்டர்கள். இன்றைக்கு இந்த மைனாரிட்டி ஆட்சியை கலைத்தது தவறு என்று எவருமே சொல்லவில்லை. கலைத்ததுதான் சரி என்று தமிழக மக்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த மைனாரிட்டி ஆட்சியை கலைக்கவில்லை, வீட்டுக்கு அனுப்பவில்லை என்று சொன்னால்தான் தமிழக மக்கள் ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பார்கள், கவலைப்பட்டிருப்பார்கள். நீங்களும் சொல்லுங்க, ஜானகி அம்மையார் ஆட்சி இருக்கிறது, நீங்க எல்லாம் விரும்புறீங்களா? அப்ப அந்த ஆட்சி அனுப்பிட்டாரு வீட்டுக்கு பிரதமர், அதை கலைத்தது கைதானே, அதை நீங்க எல்லாம் வரவேற்கிறீங்க இல்லையா? இது போதும். எனவே அந்த மைனாரிட்டி கும்பலின் பேச்சை பற்றி காங்கிரஸ் தலைவர்களோ பிரதமர் அவர்களோ கவலைப்படவே வேண்டாம். அது மட்டுமல்ல, அந்த ஆட்சியை கலைத்ததை மக்கள் வரவேற்றது மட்டுமல்ல, இதுதான் புரட்சி தலைவர் அவர்களின் உண்மையான அணி. அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கி வளர்த்த உண்மையான மாபெரும் மக்கள் இயக்கமான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கேதான் இருக்கிறது. நம்முடைய அணிதான் உண்மையான புரட்சி தலைவர் அவர்கள் அணி. நம்முடைய அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் தான் புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பிரதமர் அவர்கள் உணர வேண்டும். நீங்களே உணர்த்தி விட்டீர்கள். எனவே உங்களுக்கு எல்லாம் உணர்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். விரைவிலேயே தேர்தல் வர இருக்கிறது. அதனால் உங்கள் அனைவரின் உத்தரவை நாடி, உத்தரவை வேண்டி உங்கள் முன்னால் இருக்கிறேன்.
அவர்கள் இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு மனமார்ந்த உள்ளங்களிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மணமக்கள் திரு ராணி அவர்களும் புத்தகன் அம்பிகா அவர்களும் வாழ்க்கையில்